ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரம் கொஞ்சம் குட்டி குட்டி மினியேச்சர்ஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய திங்ஸ் வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மினியேச்சர் தான். ரொம்ப குட்டி சைஸு. இது வந்து ஹேண்ட்மேடு, ரொம்ப ஓல்டு பீஸ் தான் இது. ஆக்சுவலாக இது இடியாப்ப குழல் மாதிரி ரொம்ப சின்ன சைஸு. கையிலே வந்து 1 இன்ச்சு தான் வந்து அது மொத்த ஹைட்டுமே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு குட்டி சைஸு. ரேர் பீஸ் இது வந்து ப்ரான்ஸில் வந்து இருக்குது. அடுத்ததாக ஒரு ப்ராஸ்லேருந்து ஒரு பவுல் மாதிரி. இது வந்து ஒரு 200 ml கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும். 150லேருந்து 200க்குள்ளே வந்து தண்ணி வந்து பிடிக்கும். இது வந்து ப்ரான்ஸில் மினியேச்சர் சொம்பு. இது ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். வெயிட் நல்லா ஹெவியாக இருக்குது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி காமிச்சிருக்க திங்ஸ் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது. அடுத்தது மினியேச்சர் கூஜா. இதுவும் நல்ல ஸ்க்ரூ ஒன்று நல்லா இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா திங்ஸும். அப்படி வேணும்னா நீங்கள் பாலிஷ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மினியேச்சர் சொம்பு தான். இதுக்கு முன்னாடி காமிச்சது ரொம்ப ஹெவியாக இருக்குது வெயிட்டு. அது வந்து மினியேச்சர் தான். நம்ம எதுவுமே அதில் தண்ணி இல்லை எதுவுமே மோந்து குடிக்க முடியாது. எல்லா சைஸுமே இப்போ காமிச்ச 3 பீஸுமே எல்லாமே மினியேச்சர் தான். நம்ம யூஸுக்கு எதுவும் பண்ண முடியாது. கிட்ஸ் விளையாடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மினியேச்சர் கிச்சன் அந்த மாதிரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ப்ரான்ஸில் டின் கோட் பண்ணியிருக்காங்க இந்த டிஃபன் பாக்ஸு. இது ஸ்நாக்ஸ் பாக்ஸாக தான் யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு சின்ன பாக்ஸ் தான். 2 இட்லி தான் பிடிக்கும். அந்தளவுக்கு தான் சைஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சைஸுக்காக நான் 2 இட்லின்னு சொல்கிறேன். ஸோ அந்தளவு தான் சின்ன சைஸ் இருக்குது. ஈயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது அன்யூஸ்டு பீஸு. இது வந்து சால்ட் பாக்ஸ் தான். இது நம்ம டேபிளில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹைட் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்னு. கீழே வந்து கால் வச்சு கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லான டிசைன் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக டிசைன் வந்து இருக்குது. இது ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம பிடிச்சி தூக்குற மாதிரி. இதுவும் வந்து ரொம்ப ஓல்டு பீஸ் தான். இது ப்ரான்ஸ். இந்த உப்பு ஜாடி வந்து ப்ரான்ஸு. அடுத்ததாக குட்டியாக மினியேச்சர் தொட்டில். நல்லா வந்து ரொம்ப கண்டிஷனில் இருக்குது. எந்த இடத்துல ஸ்க்ரூ போகல அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. அடுத்த ப்ரான்ஸில் குட்டி உருளி ஒரு 300லேருந்து 250 அந்த 250லேருந்து 300க்குள்ளே வந்து தண்ணி வந்து பிடிக்கும். அந்தளவுக்கு குட்டி உருளி தான். நம்ம இந்த காய் இல்லைனா வந்து தண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் பொரிச்சிட்டு எடுத்து வைக்கிறோம் ஒரு 2 பேர் 3 பேருக்குன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரான்ஸில் வந்து மண்ணெண்ணெய் விளக்கு தான். ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதில் 3 பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் 3லேயுமே இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸு. அடுத்த 2மே வந்து குட்டி. இதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இதுதான் இருக்கிறதுல நல்ல வெயிட்டும் கூட. இது பாருங்கள், அதை விட ரொம்ப குட்டியாக தானே தெரியுது. ஸோ அதனால் சொல்கிறேன். இந்த 3ல் காமிச்சது கொஞ்சம் பெரிய சைஸு. மூணு பீஸுமே ப்ரான்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வைக்கிற மாதிரியான ஒரு விபூதி ஹோல்டர் தான். இதில் வந்து கீழே வந்து சக்கரை வச்ச மாதிரி வந்துடும். ஃபுல்லாக வந்து கார்விங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாமே. நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மேலே இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. மேலே வந்து நாபும் நல்லாவே இருக்குது. இதில் ஒரு நாப் வரும், ஒரு நாப் வராமல் இருக்கும். ஸோ இது நாபு 3மே நல்லாயிருக்கு. அடுத்தது ஒரு மினி சொம்பு மாதிரி. இது ஒரு 150 ml வந்து தண்ணி வந்து பிடிக்கலாம். அந்த சைஸ் வந்து இருக்கும். இதுவும் வந்து ப்ரான்ஸ் தான். அடுத்தது ஒரு அதாவது வடித்தட்டு. ப்ரான்ஸில் வந்து வடித்தட்டு. இதில் டயா பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு கிட்ட வந்துடும் உங்களுக்கு டயா. ஏதாவது காய் வந்து வடிக்கிறதுக்கு அந்த ஸ்டெய்னர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது முறி வட்டி, இது முறி பவுல். நல்ல கண்டிஷன். இது ஒரிஜினல். உங்களுக்கு தட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு சவுண்டு இருக்குதுன்னு.
இந்த வைப்ரேஷன் நிறைய நேரம் இருக்கும். அடுத்தது அருவாள் மனை தான். நிறைய நாள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு பீஸு இப்போ ஸ்டாக் கிடச்சிது. ஸோ அதனால நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கொரியர் சென்ட் பண்ணிடலாம். அடுத்தது புட்டுக்குழா 3 பீஸ் வந்து கிடச்சிது. இது 3ம் இத்தனை நாள் காமிச்சதை விட கொஞ்சம் சின்ன சைஸு, நம்ம வீட்டுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கிற சைஸ் தான். இதில் 2 இதில் வந்து உள்ள சில்லு வந்து இல்லை, ஒரே ஒரு பீஸில் மட்டும் சில்லு இருக்குது. இது வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.6 1.9 கிட்ட வந்து வெயிட் வந்து வரும் 3 பீஸும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பீஸு. ஆனால் பட் இதில் வந்து சில்லு வந்து இருக்குது. இந்த ஒரு பீஸில் மட்டும் சிறு 2லேயுமே சில்லு வந்து இல்லை. உள்ள வந்து நீங்கள் சில்வர் பிளேட்டோ இல்லை வந்து துணி போட்டோ நீங்கள் வேக வச்சுக்கலாம், இல்லை வாழை இலையை கட் பண்ணி கூட போட்டு வேக வச்சுக்கலாம். நிறைய பீசஸில் வந்து அந்த உள்ளே இருக்க பிளேட் வரதில்லை. அது மிஸ் ஆகுதா இல்லை எப்படின்னு தெரியல, நிறைய பீசஸில் வர்றதில்லை. அடுத்தது பருப்பு மத்து தான். இதுவும் நிறைய நாள் ஸ்டாக் கேட்டுட்டு இருந்தது, இப்போ ஸ்டாக் கிடச்சிருக்கு. ஸோ அதனால காமிக்கிறேன். இதில் வந்து பின்னாடி ஹூக் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆணிலேயோ இல்லை வந்து ஹோல்டர்லேயோ மாட்டி வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், மாட்டி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. லென்த்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும் லென்த்து, ஃபுல் லென்த்து. நல்ல ஹெவியாக இருக்கும். அடுத்தது ஒரு குட்டி உருளி தான். இது ஒரு 2 லிட்டர்ஸ் கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும். இதில் வந்து சீல் வந்து இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லேயும் சீல் வரும் ஒரு சில உருளியில், இதில் இங்கிலீஷில் இருக்குது. அது 2 லிட்டர்ஸ் பிடிக்கும். கண்டிஷன் நல்லா இருக்குது உருளியோடது. அடுத்தது ஒரு கீ பாட் இல்லைனா கூஜா எப்படின்னாலும் சொல்லலாம். இதுவும் வந்து ப்ரான்ஸ் தான். மேக்ஸிமம் திங்ஸ் நான் எனக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே ப்ரான்ஸ் தான். இது பிளாக்காக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் புளி இல்லைன்னா லெமன் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 750 ml வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும் நமக்கு, அந்த சைஸ் வந்து இருக்கும். இல்லை கண்டிஷன் வந்து நல்லா இருக்குது. அடுத்தது ஒரு கீ பாட் மாதிரி. இது வந்து அந்த செம்பு வந்து முறி கீழே வந்து பாதை வச்ச மாதிரி கால் லெக் கொடுத்துருக்காங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணுறேன், ப்ரைஸ்லேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். ஒரு சில திங்ஸுக்கு எந்த திங்ஸுக்குமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணதுக்கு ரீசன், ஒரு சில நாளில் கம்மியான ரேட்டுக்கும் ஒரு சில நாளில் அதிக ரேட்டுக்கும் நான் வாங்குறதுனால நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.